Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நூறு சதவீதம் பதிலை பெறும்படியாக எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போல்லாம் கேட்டதையெல்லாம் பெறும்படியாக ஜெபிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்பதை குறித்து போதித்தேன். முதல் காரியம் என்ன? தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க விரும்புகிறார், மறு உத்தரவு கொடுக்க விரும்புகிறார் என்பதை ஆழமாய் நாம் அதை குறித்த ஒரு நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். We must be convinced that God wants to answer our prayers. ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே சில ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதில் ஒன்று இது, ஜெபத்துக்கு முன்னாலே ஒரு ஆழமான நிச்சயம் உள்ளத்தில் உண்டாக வேண்டும். நான் கேட்கிறதை நிச்சயமாக கர்த்தர் எனக்கு பதிலளிக்க விரும்புகிறார், என்னுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்க தேவன் விரும்புகிறார் என்கிற ஒரு நிச்சயம் ஒவ்வொரு விசுவாசியுடைய உள்ளத்தையும் ஆட்கொள்ள வேண்டும். அது இல்லைன்னா ஜெபம் பண்ணி ஆரம்பித்து எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அடிப்படையே தப்பாக இருக்கிறது. நான் ஜெபித்தால் என்னுடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு கிடைக்கும், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்க விரும்புகிறார், கேட்க விரும்புகிறது மட்டுமல்ல அதுக்கு மறு உத்தரவு கொடுக்க விரும்புகிறார் என்கிற நிச்சயம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாயிருக்க வேண்டும். இப்பொழுது இரண்டாவது காரியத்துக்கு போவோம். இரண்டாவது காரியம், கேட்கும் போதெல்லாம் பெற்றுக்கொள்கிற விதத்தில் எப்படி ஜெபிப்பது என்பதற்கு இரண்டாவது இன்கிரீடியன்ட். இரண்டாவது காரியம் என்னவென்றால், வேத வசனத்தின் அடிப்படையிலே அல்லது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே நீங்கள் தேவனிடத்திலே இருந்து என்னவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேவனிடத்திலிருந்து நீங்கள் என்ன வேண்டும் என்பதை முதல்ல தீர்மானிக்க வேண்டும். அதை எதன் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்பதை தேவனுடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே, வார்த்தையின் அடிப்படையிலே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப அவசியமான ஒரு காரியம் பாருங்க. நாம் என்ன வேண்டும் என்று விரும்புகிறோம் என்பதை முதலாவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலிருந்து நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இதை ஒரு முறையாக நான் விளக்க விரும்புகிறேன். ஏன் அப்படி நாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது? நமக்கு என்ன வேணும் என்று நாம் தீர்மானித்து, நாம் கேட்டு, நாம் பெற்று இப்படிலாம் ஏன் பண்ண வேண்டியதாக இருக்குது என்று இதற்கு சில காரண காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 4 பகுதிகளாக அதை சொல்லுகிறேன், திட்டவட்டமாக உங்களுக்கு விளங்குறேன். ஏன் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது, ஏன் நான் முதல்ல தீர்மானிக்க வேண்டியதாக இருக்குது, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு என்ன தேவை, நான் என்ன விரும்புகிறேன் என்பதை ஏன் அப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். முதலாவது காரியம், ஒரு காரியத்தை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபத்திற்கு சில அடிப்படைகள் இருக்குது பாருங்க. முதலாவது காரியம் என்னன்னா, எனக்காக தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிறார். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பதற்காக, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, நம்மை தகுதிப்படுத்தும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்முடைய பாவங்களை போக்கி கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவ சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து நாம் தேவனிடத்தில் வரும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளும்படியாக, தேவனுடைய சுவாபத்திலே பங்கு கொள்ளும்படியாக, இப்படி ஒரு பெரிய வேலையை தேவன் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். எல்லா தம்முடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு சொந்தமாக்கும்படியாக அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை அவர் பண்ணிவிட்டார். கல்வாரி சிலுவை தான் அந்த வேலை. கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து நம்மை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக செய்தார் பாருங்க. அந்த வேலை தான் அதற்கு ஆயத்தம். அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட யாவரும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டாரு. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். எந்த அளவுக்கு சொந்தம்னு சொன்னால், அவர் நம்முடைய தகப்பன், நான் அவருடைய பிள்ளை என்கிற அளவுக்கு அவருக்குள்ளதான எனக்கு சொந்தமாயிருக்குது. ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நம்ம கொண்டு வந்து விட்டார். உடன்படிக்கையை பற்றியெல்லாம் சில காரியங்களை பார்த்தோம். இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்ன? அந்த காலத்தில் உடன்படிக்கை பண்ணால் என்ன அர்த்தம்? என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்வார்களாம் உடன்படிக்கை செய்து கொண்டு. இனிமே உனக்கு என்ன தேவை இருந்தாலும் என்னிடத்திலிருந்து நீ எடுத்துக்கொள்ளலாம், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி இருவரும் அப்படி அந்த அளவுக்கு ஆழமாக ஒன்னோடு ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். அதுதான் உடன்படிக்கை. நான் சொல்லுகிறேன், தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமாக அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி விட்டார்.
தேவனுடையதெல்லாம் நம்முடையது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிற அளவுக்கு இந்த உடன்படிக்கை இன்றைக்கு நம்மளை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். செய்து முடித்து விட்டு தான் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் என்னவெல்லாம் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறார், நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து சொல்லும்படியாக, நமக்கு வாக்கு பண்ணும்படியாக, வாக்கு தத்தமாக இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. என்ன வாக்கு தத்தங்கள்? அவர் எதையெல்லாம் நமக்கு பெற்று தந்திருக்கிறார், எதையெல்லாம் நமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார், நமக்கு சொந்தமானது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏதாவது செய்வார்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறது தவறு. இருக்கீங்களா? ஏதாவது நடக்குங்க, கர்த்தர் ஏதாவது செய்வார் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருப்பது தவறு. வேதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து விட்டார், முடித்து விட்டார். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அவர் ஏதோ செய்வார் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பது தவறு. இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு வாக்கு தத்தங்கள் சொல்லுகிறார்கள். ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இந்த வேத வசனத்திலே அடங்கி இருக்கிறது. இத்தனை வாக்கு தத்தங்களை நான் என்ன பண்ண வேண்டும்? இப்போ ஆவலாய் நான் ஆராய வேண்டும். கல்வாரி சிலுவையிலே ஏன் அவர் மரித்தார்? தேவகுமாரன் வானத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷ ரூபம் எடுத்து சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்தார்ன்னு சொன்னா ஏன் மரித்தார்? அவ்வளவு பெரிய தேவன் வந்து மனுஷரிடத்தில் அடிபட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார்ன்னு சொன்னா அதன் மூலமா எனக்கு ஒரு அபார நன்மை உண்டாகும், அதனால தான் மரித்தார். சும்மா வந்து மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நான் அதை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் பாருங்க, கல்வாரி சிலுவை தியானிக்க வேண்டும். ஏன் அது நடந்தது? அது எனக்காக நடந்தது, எனக்கு ஒன்றை பெற்று தரும்படியாக நடந்தது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை எனக்கு சொந்தமாக்கும்படியாக அது நடந்தது. இதையெல்லாம் நான் எண்ணி பார்க்க வேண்டும். ஆவலோடு, வாஞ்சையோடு, நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையிடத்தில் செல்ல வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தை நான் திறக்க வேண்டும். கர்த்தர் ஏதாவது செய்வாரு அப்படின்னு சொல்லி நான் அவர் ஏதாவது செய்யட்டுன்னு காத்துட்டு இருக்கிறது இல்லை. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த அறிவினால் என்னை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இருக்கீங்களா? நிறைய கிறிஸ்தவர்கள் பாருங்க, இதுதான் பிரச்சனையா போச்சு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்பாருங்க, அவர் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு அவர் தான் செய்யணும், நம்ம கையில் என்ன இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க பாருங்க, இதுதான் பிரச்சனை. நம்ம கையில் என்ன இருக்கு பிரதர் அப்படிங்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்க கையில் தான் எல்லாம் இருக்குது. எவ்வளோ கம்ப்ளீட்டாக ராங்காக போயிட்டோன்னு பாருங்க. நம்ம கையில் என்ன இருக்கு பிரதர்? கர்த்தர் கையில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கையில் தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், நீ இழந்து போனதெல்லாம் திரும்பி பெற்று உன்னிடத்தில் திரும்ப கொடுத்துருக்கிறேன், உனக்கு சொந்தமாக்கி இருக்கிறேன், விழுந்து போன உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன், பிதாவுடைய வலது பார்சத்தில் கொண்டாந்து உட்கார வைத்திருக்கிற, இனி நீ சொல்றது தான் நடக்க போகிறது, நீ கட்டளை இடுகிறது தான் நடக்க போகிறது, நீ என்ன வாயை திறந்து சொல்லுகிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது, உனக்கு அப்பேற்பட்ட அதிகாரத்தை இந்த பூமியில நான் கொடுத்து வைத்திருக்கிறேன், கட்டவும் கட்டவிழ்க்கவும் உனக்கு அதிகாரத்தை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் நாள் முழுக்க? கர்த்தர் ஏதாவது செய்வார் பிரதர், கர்த்தர் ஏதாவது. இதுதான் பிரச்சனை. அதனால தான் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கர்த்தர் ஏதாவது செய்வார்னு காத்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், அதை பற்றி அறிவில்லாத உட்கார்ந்து கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்வார் என்று கேட்டுக்கொண்டிருப்பது தவறு. அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நாம் அதை எடுத்துக்கொண்டு நாம் அதை சொந்தம் பாராட்ட வேண்டும். நாம் இந்த வாக்கு தத்தங்களை வாசிக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஜெபங்களை நாம் செய்ய வேண்டும். என்ன செய்திருக்கிறார்னு பார்த்து, எது நம்முடையதுன்னு பார்த்து, அவர் ஏற்கனவே செய்து முடித்த காரியங்களை நமக்கு சொந்தமாக்குவதுதான் ஜெபத்திலே நாம் செய்கிற வேலை. இரண்டாவது, முதல் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். தம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு சொந்தமாக்குறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அவர் செஞ்சிட்டாரு. இனிமே சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது நம்முடையது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடையதாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இரண்டாவது, வேத வசனம் தேவன் நமக்கு எவைகளெல்லாம் சொந்தமாக்கி இருக்கிறாரோ அதையெல்லாம் நமக்கு அறிவிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எவைகளையெல்லாம் உடையவர்களாக இருக்க முடியும் என்பதை நமக்கு அறிவிக்கும்படியாக தான் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
நமக்கு என்ன இருக்க முடியும், நாம் எப்படி வாழ வேண்டும், நமக்கு என்ன சொந்தம், நம்முடைய உரிமைகள் என்ன, ஸ்லாக்கியங்கள் என்ன, நமக்கு என்ன சொந்தம் என்பதை நமக்கு சொல்லும்படியாக, நமக்கு அறிவிக்கும்படியாக இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பாருங்க, நான் ஜெபிக்கும் போது ஏதோ ஒன்றை நான் ஜெபிக்க கூடாது, நான் நினைச்சது ஜெபிக்கிறது இல்லை. எனக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும் என்று என்னை உண்டாக்கின பரமபிதா, என்னை இந்த பூலோகத்தில் வைத்திருக்கிற ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு இந்த உயிர் மூச்சை கொடுத்தவர், எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவர், அவர் எனக்கு என்னவெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து இவ்வளவு பெரிய புஸ்தகத்தில் எழுதி கையில் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் தான் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ என்னுடைய ஜெபத்தை நான் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு, கத்தாவே அவன் இதெல்லாம் வச்சிருக்கிறானே, எனக்கும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கறது ஜெபம் அல்ல. இல்லை இன்னொரு ஆளை பார்த்துட்டு, ஆண்டவரே அவருக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது, எனக்கு தான் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஏதாச்சும் அப்படி கேட்கறது ஜெபம் அல்ல. ஜெபம் என்ன? என்னுடைய பரலோக பிதா எனக்கு என்னவற்றை வைத்திருக்கிறார் என்பதை இதில் ஆராய்ந்து பார்த்து விட்டு, அவர் எனக்காக என்ன வச்சிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு அதை நான் கேட்பதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் எதை பெற்றுக்கொள்ள போகிறேன், எதை தேவன் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அதை தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எதையாவது பெற்றுக்கொள்கிறது இல்லை, எதை எனக்காக அவர் வைத்திருக்கிறாரோ அதைத்தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் வேத வசனத்தை ஜெபிப்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏனென்றால் வேத வசனம் தான் சொல்லுது எது என்னுடையது என்று. ஆகவே தான் 1 யோவான் 5:14-15 நாம் வாசிக்கிறோம். இப்படியாக மறுபடியும் அதுக்கு அடிக்கடி செல்ல வேண்டியது இருக்கும். அது ஜெபத்தை குறித்த முக்கியமான ஒரு வசனம். வாசிப்போம் 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்ப அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற தைரியம் எப்போ உண்டாகுது நமக்கு? அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அவருடைய சித்தம் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தையின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற தைரியம் எனக்கு ஏற்கனவே உண்டாகி விடுகிறது. ஜெபித்தா அப்படி ஜெபிக்கணும், இல்லைன்னா ஜெபிச்சு பிரயோஜனமே கிடையாது. நான் என்ன விதமான ஜெபத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம்? விண்ணப்ப ஜெபத்தை குறித்து. வேற சில ஜெபங்கள் இருக்குது. அதில் என்ன பண்ணுறோம்? துதியின் ஜெபம், கர்த்தரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அது வேற ஜெபம். அதில் எதையும் விண்ணப்பிக்கலாம், அது வேற விதமாக ஜெபிக்கலாம். இந்த விண்ணப்ப ஜெபம் என்று வரும்போது, ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஜெபமா இருக்கும்போது அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை நான் எடுத்து பேசி அதை ஜெபிக்கும் போதுதான் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்கிற தைரியம் எனக்கு உண்டாகும். நாம் எதை கேட்டாலும் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கான்பிடன்ஸே, தைரியமே எங்க இருந்து வருது? இந்த வார்த்தையில் இருக்கிற காரியங்களை எடுத்து ஜெபிப்பதன் மூலமா தான் தைரியமே வருது. அநேகருக்கு ஜெபம் பண்ணது கிடைக்குமா கிடைக்காதான்ற சந்தேகம் ஏன் இருக்குதுன்னா, அவள் வார்த்தை அறியவில்லை, வார்த்தையிலிருந்து கேட்கவில்லை, வார்த்தை எடுத்து வைத்துக்கொண்டு அதை ஜெபிக்கவில்லை, வாக்கு தத்தங்களை சொந்தமாக்க வேண்டும் என்கிற ரீதியில ஜெபிக்கவில்லை. சுலபமான ஒரு காரியத்தை சொல்றேன். ஜெபிக்க முற்படும் போது, என்ன விண்ணப்ப ஜெபத்தை செய்யும் போது, ஏதாவது ஒன்று விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கும் போது, எந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே, எந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். எங்க இருக்குது வசனம்? இது உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு கிடைக்கும்னு எங்க இருக்கிறது? பாருங்க, யோசுவா 1:8 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதன்படி செய்ய தியானமாக இருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். then you shall make your way prosperous, then you shall have good success. அப்ப என்னுடைய வழியை நான் வாய்க்க பண்ண முடியும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எனக்கு வெற்றி வாழ்க்கை உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுக்க வேண்டும், வாக்கு தத்தங்களை எடுக்க வேண்டும். சுகத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், செழிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள், சமாதானத்தை குறித்த வாக்கு தத்தங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற காரியங்களை குறித்த வாக்கு தத்தங்களை எடுக்க வேண்டும். அவைகளை எடுத்து அவைகளை தான் ஜெபமாய் செய்ய வேணும். அப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்னால எந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம், எந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேணும். ஜெபிக்கணும்னா சும்மா எதையாவது வாய் திறந்து என்னத்தையாவது ஒன்று சொல்றதல்ல. வசனத்தை ஆராய்ந்து இது என்னுடையது என்பதை பூரணமா நம்பி விசுவாசித்து, இது கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார், இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய பரலோக பிதா எனக்கு இதை எழுதி வச்சிருக்கிறாரு, என்னுடைய சொத்துல இது ஒரு பங்கு,
நான் பெற்று அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் இது. இது எனக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். எனக்கு இதை தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. இது என்னுடையதுன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகவே கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே அதன்படி செய்யும். சாலமோன் அதான் ஜெபித்தான், என்னுடைய தகப்பனாகி தாவீதுக்கு நீ சொன்ன வார்த்தையின்படி எனக்கு செய்யும். அந்த வார்த்தையின்படி செய்தா போதும்னா உம்முடைய வார்த்தையின்படி செய்யும். அதுதான் மோஸ்ட் எஃபெக்டிவ் பிரேயர். உம்முடைய வார்த்தையின்படி செய்யும். அப்ப ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன பண்ண வேண்டும்? எந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும் பார்க்கணும். பாருங்க, நிறைய நேரத்தில் நிறைய பேர் ஜெபம் பண்ணுங்கன்னு வர்றாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஜெபம் பண்ணுங்கன்னு வந்தால் நான் கேட்க போகிறேன், எந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் கற்று தானே ஆகணும். எந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுது நீங்களே சொல்லுங்கள். எதை சொல்லி ஜெபம் பண்ணலாம்? எங்கே இருக்குது? நீங்கள் கேட்டுக்கொள்கிறது பெற்றுக்கொள்வோன்னு தெரியுமா உங்களுக்கு? பெற்றுக்கொள்வோன்ற நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? பெற்றுக்கொள்வோன்ற நிச்சயம் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்களா? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்ன்ற கான்ஃபிடன்ஸோடு தான் வந்திருக்கிறீங்களா? அப்போ கான்ஃபிடன்ஸோடு வந்தீங்கன்னா எங்கே சொல்லியிருக்கா? அவர் எங்கேயா சொல்லியிருக்காரு அது தருவேன்னு சொல்லியிருக்காருன்னு காமிங்க, ஜெபிக்கிறேன். ஹலோ, அப்போ நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? அவர் நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். அது எங்கே இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. அதைத்தான் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதை பெற்றுக்கொள்ள நீங்கள் வேத வசனத்தை ஜெபிக்கும் போது என்ன ஆகிறது? ஸ்பெசிஃபிக்காக ஆகிறது. உங்கள் ஜெபங்கள் குறிப்பாக ஒன்றை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகம் பேர் இந்த ஜெனரல் ப்ரேயர் தான் பண்ணுறாங்க. பாருங்க, கர்த்தாவே என்னை காப்பாற்றும். எதுலேருந்து காப்பாற்றுறது? கர்த்தாவே உதவி செய்யும். நீங்கள் இந்த ஜெனரல் ப்ரேயர்ஸ் எல்லாம், இந்த பொதுவான ஜெபங்கள் ஒட்டு மொத்தமாக என்னத்தையாவது ஒன்று போட்டு ஒரு பிளாங்கெட் மாதிரி போத்திடுறது எல்லாத்தையும். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், கர்த்தாவே என்னை காப்பாற்றும் அப்படின்னும் போது அந்த ஜெபத்தில் நீங்களே முதலாவது நீங்கள் கேட்கிற காரியம் நடக்குங்கிறத விசுவாசிக்க போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கே என்ன கேட்க போறீங்கன்னு தெரியல, என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கல. அப்படி கேட்டால் சரியாக வேலை செய்யாது. பாருங்கள், நீங்கள் இப்போ நிஜ வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். மளிகை கடைக்கு போகிறீங்க, மளிகை கடைக்கு போனோன்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்து 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் கொடுங்க நான் கேட்குறீங்க கிடையாது. ஒரு பெரிய லிஸ்ட்டை திட்டவட்டமாக எழுதிட்டு போகிறீங்க. எத்தனை இது 1/4 கிலோ, அது 1/2 கிலோ, இது 2 கிலோ, இது 3/4 கிலோ, இவ்வளவு விவரமாக எழுதி எடுத்துகிட்டு போகிறீங்க. அதன்படி தான் அவன் தரான். 500 ரூபாய் கொடுத்தா 500 ரூபாய்க்கு மளிகை சாமான் கொடுன்னா அவன் வெறும் ரின்னு சோப்பும் சர்ப்பும் கொடுத்து அனுப்புவான். அதை வச்சு என்னத்தை சமைக்க முடியும்? போய் திட்டவட்டமாய் கேட்க வேண்டும். என்ன வேண்டும்? ஒரு செக் எழுதுறோம் பாருங்க. செக் எழுதும் போது டேட்டை போட்டு, பேரை போட்டு, கீழே சிக்னேச்சரை போட்டு அப்படியே கொடுத்துட்றது இல்லை. முக்கியமான என்னத்தை போடணும்? அமௌண்ட்டை போடணுங்க. ஆகவே பிளாங்க் செக் தர்றது இல்லைங்க. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். 10,000 ரூபா வேணா 10,000 ரூபா ஒன்று போட்டு பக்கத்தில் அத்தனை 0 போட்டால் அந்த அமௌண்ட் தான் கிடைக்கும். நீங்கள் செக்கை பிளாங்க் செக்கை கொண்டு போய் பேங்க்கில் நீட்டினா ஒன்றுமே கிடைக்காது. இது 1000 உதாரணம் சொல்லலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். என்ன வேண்டும் என்கிறத ஸ்பெசிஃபிக்காக நாம் கேட்க வேண்டும், குறிப்பாக நாம் கேட்க வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஏன் செல்ல சொல்லுகிறோம்? ஏன் இதை தேட சொல்லுகிறோம்? என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறது என்பதை நாம் ஏன் ஆராய சொல்கிறோம்? குறிப்பாக அறிந்து கொள்ள சொல்கிறோம். அதை வைத்து ஏன் ஜெபிக்க சொல்கிறோம்னா, இதை பண்ணும்போது நம்முடைய வேண்டுதல்களை குறிப்பானதாய் மாற்றிக்கொள்கிறோம். குறிப்பா பர்டிகுலரா ஒன்ன குறிப்பிட்டு நாம் கேட்க ஆரம்பித்து விடுகிறோம். நாம் எதை கேட்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்கிறோம். மார்க் 11:24 என்ன சொல்லுகிறது? நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. ஆனா சபையில் என்ன சொல்லிடுறாங்க? சிலர் என்ன சொல்லிடுறாங்க? நீங்கள் கேளுங்க, ஆனா காட் நோஸ் பெஸ்ட். கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பெஸ்ட்ன்னு. நீங்க எதையோ ஒன்று கேட்கிறீர்கள். நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ கேளுங்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அவர் எவைகளை தர விரும்புகிறாரோ அதை தர போறாரு. இப்படி சொல்லல வேதம். நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை, எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை, எதை நீங்க கேட்டீங்களோ அதே காரியங்களை, குறிப்பாக அதே காரியங்களை, என்ன வேண்டும் என்று கேட்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது ஏதாவது உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு விருப்பமானது உங்களுக்கு உண்டாயிருக்கும் சொல்ல, அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். இருக்கீங்களா? நிறைய பேர் என்ன சொல்ல, நான் கேட்கறேங்க, ஆனா கர்த்தர் என்ன தரப்போறாரோ அதானே தரப்போறாரு. அப்படி இல்லை. முதல் கர்த்தர் என்ன தந்திருக்கிறாருங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு அதை கேளுங்க, பிரச்சனையே வராது.
கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். சிலர் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறேங்க, என்ன கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாண்ட், என்ன கேட்குறதுன்னு குறிப்பாக எனக்கு தெரியலன்னு. பாருங்கள், குறிப்பாக தெரியலன்னு சொன்னால் அப்போ ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். அங்கே என்னன்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி மனுஷ ரூபத்தில் அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்திருக்கிறார். அவரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்துருக்கிறார். உள்ள ஆவியானவரை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? உள்ள எண்ணத்துக்கு பரிசுத்த ஆவியானவர், கையில் எண்ணத்துக்கு வேத புஸ்தகம், சபை எண்ணத்துக்கு, போதகர் எண்ணத்துக்கு, போதக ஊழியம் எண்ணத்துக்கு, இதெல்லாம் எண்ணத்துக்கு? இவ்வளவு பிரசங்கமும் இவ்வளவு இதுக்கு எண்ணத்துக்கு? ஏதோ ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால தான் அதை விளக்கி விளக்கி சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் உங்களுடையது என்று உங்களுக்கு நிச்சயமாய் எடுத்து சொல்லும்படியாக தான் உள்ள ஆவியானவர், கையில் வேத புஸ்தகம், சபையில் போதகர், இப்படிப்பட்ட சபைகள் இவைகளெல்லாம் கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறார்னா உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல பிரதர். என்ன வேணும்னு தெரியல பிரதர்னா ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா என்ன வேணும்னு தெரியலன்னா அதைத்தான் ஜெபம் பண்ண போறீங்க, அதுதான் கிடைக்கும். ஹலோ, என்ன வேணும்னு தெரியல ஆண்டவரே, பதிலும் அதுதான் கிடைக்கும். என்ன வேணும்னு தெரியல, அந்த பதில் தான் பெற முடியும். ஆர்மியானவர்களே சொல்லுகிறேன், என்ன வேணும் என்று தெரியலன்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்து வைத்திருக்கிற, ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை குறித்து கொஞ்சம் கூட எண்ணவில்லை, அதை பெருசாக நினைக்கல, அதை மேன்மை பாராட்டல, அதை நன்றியுள்ள இருதயத்தோடு எண்ணி பார்க்கல, ஆலயத்துக்கு செல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, இந்த காரியங்களை ஆராயலை. வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் போல, என்ன வேணும்னு கூட கேட்க தெரியாதவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி? என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன கேட்பது என்று தெரியாது இருக்கும்போது அதில் என்ன அர்த்தமாகிறது? கர்த்தர் உங்களுக்காக என்னவெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் கூட நீங்க சிந்தித்து பார்க்கவில்லை. சிந்தித்து பார்க்காதனால என்ன அர்த்தமாகிறது? நீங்க பெற்றுக்கொள்கிறத பற்றி தீவிரமா இல்லை. தீவிரமா இல்லாதனால நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. இருக்கீங்களா? அவ்வளவு செய்திருக்கும் போது நான் இதை ஆராய்ந்து பார்த்து இதை தீவிரமாய் நான் பரிசீலனை செய்து இதெல்லாம் எனக்கு என்ன சொந்தம் என்பதை நான் ரொம்ப உற்று பார்த்து கவனித்து பார்த்து இந்த காரியங்களை அறிந்து கொண்டு நான் பெற்றுக்கொள்ளணும்னா இப்படி செய்யணும் பாருங்க. 100% கேட்டால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் என்கிற விதத்தில் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இதை ஆராய வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், எது எனக்கு சொந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு அவைகளை நான் சொந்தமாக்கி கொள்ளும் விதத்திலே நான் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதை பார்க்கவே இல்லை, இதை ஆராயவே இல்லை, இதை பற்றி கவலையே படலை, ஆனால் ஜெபம் பண்ணுறேன்னா அது ஒரு ரிலீஜியஸ் ப்ரேயர். அதில் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, அது எந்த வாழ்க்கையை மாற்ற போகிறதில்ல, ஒன்றும் செய்ய போகிறது கிடையவே கிடையாது, அதில் ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது.